வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். நம்ம இந்த ஹிட்லிஸ்ட் சீரீஸில் ஜிஎஸ்டி பேசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம 3 வீடியோ பண்ணியிருக்கோம் ஜிஎஸ்டியில். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா தயவு செய்து அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா எல்லாமே ஒரு கண்டினியூஸ் லிங்க் இருக்குங்க. நான் ஒரு ஸ்டோரி மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த பழைய ஜிஎஸ்டி வீடியோஸ் நீங்கள் பார்த்த பிறகு இதுக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஒரு முழுமையான கிளாரிட்டி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஹிட்லிஸ்ட்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். 2026 சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமை மையமாக வச்சு ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த டாப்பிக்கின் வரிசையில் தான் இந்த ஜிஎஸ்டி பேசிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜிஎஸ்டி பேசிக்ஸ் முடித்த பிறகு நம்ம பட்ஜெட் பேசிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கண்ட்ரோல் இல்லையா, எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லையா, நீங்கள் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமில் இந்த கரண்ட் அஃபேர்ஸை எக்கனாமிக்ஸ் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயமோ தயக்கமோ இருக்குன்னா எங்கள் வெப்சைட் வந்து பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ் வச்சுருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 75/75 எக்கனாமிக்ஸ்க்கு எக்கனாமிக் மாடியூல் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃபுல் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி வேணும், ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் வேணும், பயம் இல்லாமல் நான் கரண்ட் அஃபேர்ஸை எக்கனாமிக்ஸும் இந்த எக்ஸாமில் எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கள் கோர்ஸஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எங்கள் வெப்சைட் www.simplycurrentaffairs.com. ஸோ போன கிளாஸில் நான் உங்களுக்கு இந்த குணா பேக்கரி, கோதுமை அதெல்லாம் வச்சு சேல்ஸ் டேக்ஸ்னால் என்ன, அதுக்கும் வேட்டுக்கும் என்ன வித்தியாசம், வேட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம், ஜிஎஸ்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, கவர்மெண்ட் அதை எப்படி கலெக்ட் பண்ணி எப்படி ரீஃபண்ட்லாம் கொடுக்குறாங்க, ஐடிசினா என்ன, ப்ராஃபிட்டியரிங்னா என்ன, இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி இதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் டெஃபினிஷன் என்ன, இதை எப்போ கொண்டு வந்தாங்க, நியூஸில் அடிக்கடி ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி நம்ம பார்க்குறோமே, அந்த கவுன்சில்னால் என்ன, இதை பற்றி டீட்டெயில்டாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜிஎஸ்டிங்கிறது 2017 ஜூலை மாதம் 2017 கொண்டு வரப்பட்ட ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்மை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலயமா தான் கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து தான் 101st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அந்த சட்ட திருத்தத்தின் மூலயமா தான் இந்த ரிஃபார்மே கொண்டு வந்தாங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், சார் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு டேக்ஸு, இந்த டேக்ஸை அறிமுகப்படுத்துறதுக்கு எதுக்கு கான்ஸ்டிடியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்ட்டுன்னு நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன், திருப்பியும் சொல்கிறேன். கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டாக்ஸேஷன் பவர்ஸை பிரித்து கொடுத்துருந்தாங்க. இப்போ சில டேக்ஸஸ் நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேல்ஸ் டேக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, சேல்ஸ் டேக்ஸாக இருக்கலாம். இந்த சேல்ஸ் டேக்ஸை ரீப்ளேஸ் பண்ணது தான் வேல்யூ ஆடட் டேக்ஸ், வேட்டாக இருக்கலாம். இது எல்லாம் முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் கொடுத்துருந்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த டேக்ஸ் ரேட்டை முடிவு பண்ணுவாங்க, அவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ண காசை அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இவங்களுக்குமே, இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கம் டேக்ஸுங்கிறது ஒரு டைரக்ட் டேக்ஸ், அதுவாக இருக்கலாம். இல்லை சர்வீஸ் டேக்ஸ் எடுத்துக்கோங்களேன், சர்வீஸ் டேக்ஸுங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். இது இன்கம் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் அவங்க தான் டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் கலெக்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் அதை யூஸும் பண்ணிக்க போகிறாங்க. இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் 2 கவர்மெண்ட்டுக்குமே பவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி என்ன பண்ணுது, இப்போ நம்ம இந்த ஜிஎஸ்டிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 17 இன்டைரக்ட் டேக்ஸஸை இந்த ஜிஎஸ்டி ரீப்ளேஸ் பண்ணிருச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 17 இன்டைரக்ட் டேக்ஸ் இருந்துச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸைஸ் டியூட்டி, சரிங்களா, வேட், சர்வீஸ் டேக்ஸ், என்ட்ரி டேக்ஸ், ஆக்ட்ராய், இந்த மாதிரி நிறைய டேக்ஸஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 17 டேக்ஸஸை எல்லாத்தையுமே ஜிஎஸ்டி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஜிஎஸ்டிங்கிறது ஒரே டேக்ஸ்,
இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா இந்த சர்வீஸ் டேக்ஸுங்கிறது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்த ஒரு டேக்ஸ். இந்த வேட்டுங்கிறது முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்த ஒரு டேக்ஸ். இந்த என்ட்ரி டேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்த ஒரு டேக்ஸ். இப்படி இன்டைரக்ட் டேக்ஸஸில் ஒரு சில டேக்ஸஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோல்லையும் ஒரு சில டேக்ஸஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்லையும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேட் மூலயமா ஒரு 100 ரூபாய் வந்துச்சுன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் டேக்ஸ் மூலயமா ஒரு 100 ரூபாய் வந்துச்சுன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ இது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டியில் கலெக்ட் பண்ணுற காசு இருக்கு இல்லையா, அந்த ரெவென்யூ இருக்கு இல்லையா, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம பில்லில் பார்ப்போம் இல்லையா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. என்ன ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணினாலுமே அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை பற்றி சிஜிஎஸ்டினா என்ன, எஸ்ஜிஎஸ்டினா என்ன, ஐஜிஎஸ்டினா என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த பவர்ஸ் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில பவர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில பவர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. இப்போது அதெல்லாம் ஜிஎஸ்டி ரீப்ளேஸ் பண்ணி நான் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ், மெஜாரிட்டி இன்டைரக்ட் டேக்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இன்டைரக்ட் டேக்ஸும் ரீப்ளேஸ் பண்ணல. ஜிஎஸ்டி இஸ் நாட் ரீப்ளேசிங் ஆல் த இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஜிஎஸ்டி இஸ் ரீப்ளேசிங் மோஸ்ட் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கு இல்லையா, கஸ்டம்ஸ் டியூட்டி, அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி சொல்கிறோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்கு வெளியே தான் இருக்குது. கஸ்டம்ஸ் டியூட்டி இன்டைரக்ட் டேக்ஸ் தான், ஆனால் அது வெளியே இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ஒரு 17 டேக்ஸஸை ரீப்ளேஸ் பண்ணுது. அதில் நிறைய டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் இருந்தது. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போய் ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாச்சு. இந்த ஜிஎஸ்டிலேருந்து வர வருமானத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ முன்னாடி இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மாறுது இல்லையா, கான்ஸ்டியூஷன் கொடுத்த ரிலேஷன்ஷிப் மாறுது இல்லையா. இப்போது அந்த மாற்றத்துக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், சட்ட திருத்தம் கொண்டு வரணும். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த சட்ட திருத்தங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. இப்போ 2017 என்டிஏ கவர்மெண்ட், அதாவது பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த யூபிஏ கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட்டுமே ஜிஎஸ்டியை கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டாங்க. ஆனால் அந்த ஜிஎஸ்டியில் இதை கொண்டு வரல என்ன பிரச்சனைனா, நீங்கள் லோக்சபா, ராஜ்யசபா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த சட்டத்தை நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் இவங்களும் இதுக்கு ஒப்புதல் தர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுனால லோக்சபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இந்த சட்டத்துக்கு இந்த ரிஃபார்முக்கு ஒப்புதல் தரணும், ராஜ்யசபாலையும் உங்களுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஒப்புதல் தரணும். இது இல்லாமல் 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெஜாரிட்டிலேயே போதும். ஆனால் 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுக்கணும். ஸோ இந்த ஒப்புதல் பிஜேபி கவர்மெண்ட் பவரில் இருக்கும்பொழுது தான் அந்த வாய்ப்பு அமைஞ்சிச்சு. 2016 சட்ட திருத்தம் கொண்டு வந்து 2017 இந்த ஜிஎஸ்டியை அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ்க்கும் டெஃபினேஷன் இருக்கும். இன்கம் டேக்ஸ்னால் என்ன, கார்பரேட் டேக்ஸ்னால் என்ன. அப்போ ஜிஎஸ்டிங்கிறது ஒரு புது டேக்ஸாக இருக்குல்ல, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் உள்ளே கொண்டு வரணும் இல்லையா. அந்த டெஃபினேஷன் என்ன தெரியுமா? ஜிஎஸ்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி டேக்ஸ் ஆன் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்க்ளூடிங் ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். அதாவது ஜிஎஸ்டிங்கிறது இட் இஸ் அ டேக்ஸ் ஆன் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். சரிங்களா? ஸோ இது ஒரு டேக்ஸ் ஆன் சப்ளை. ஜிஎஸ்டிங்கிறது டேக்ஸ் ஆன் சப்ளை நீங்கள் சொல்லிக்கலாம். எக்ஸப்ட் த டாக்ஸஸ் ஆன் சப்ளை ஆஃப் த ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். சரிங்களா? இதுதான் டெஃபினிஷன், கான்ஸ்டிடியூஷன்லி இருக்கிற டெஃபினிஷன் இதுதான். இந்த டெஃபினிஷனுடைய ஒரு முக்கியத்துவத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு? இட் கான்ஃபர்டு சைமல்டேனியஸ் பவர் அப்பான் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டு மேக் லாஸ் ஆன் ஜிஎஸ்டி. சரிங்களா? ஸோ அதாவது நம்ம என்ன பார்த்தோம், இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில டேக்ஸில் பவர்,
ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில டேக்ஸில் பவர். ஆனால் ஜிஎஸ்டி அந்த ஒரு 17 டேக்ஸை ஒன்றா சேர்த்துட்டாங்க இல்லையா? அப்போ இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் பவரும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த சட்டம், இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்குங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்குங்க. இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமாக முடிவு பண்ணுறதுக்கு ரெண்டுத்துக்குமே பவர் இருக்குது. ஏன்னா சப்சியூம் ஆகிடுச்சு, எல்லாம் சப்சியூம் ஆகிடுச்சு. சரி, இதை இப்படியே இருந்தால் ஈஸியாக இருக்காது இல்லையா? சென்ட்ரலுக்கும் பவர் இருக்குது, ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்குது, தனித்தனியாக நீங்கள் சட்டத்தை ஏற்றிக்கோங்கன்னா சரியாக இருக்காது இல்லையா? அதனால் இந்த சட்ட திருத்தமே என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு கொண்டு வராங்க. 2 பேருக்கும் பவர் இருக்குதான், ஆனால் ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று கொண்டு வந்து அந்த கவுன்சில் மூலயமா ஜிஎஸ்டி சம்மந்தமாக என்ன முடிவுனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் யாரெல்லாம் இருக்காங்க? இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் யூனியன் டெரிட்டரி which has legislature. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் புதுச்சேரி, அது ஒரு யூனியன் டெரிட்டரி, அவங்கக்கிட்ட லெஜிஸ்லேச்சர் இருக்கு இல்லையா? டெல்லி அங்கேயும் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி லெஜிஸ்லேச்சர் இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்களாம் தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய மெம்பர்ஸ். இவங்க இல்லாமல் சில பேர் இருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு தான் ஓட்டிங் பவர்லாம் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஃபினான்ஸ் மினிஸ்டர், ப்ளஸ் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், எம்ஓஎஸ். இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க, ஒரு அசிஸ்டன்ட் மினிஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய மினிஸ்ட்ரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அடிஷ்னல் மினிஸ்டர் இருப்பாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் இருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பவர்ஃபுல், பட் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூடி, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் நம்மக்கிட்ட இப்போ 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ 28 ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மினிஸ்டருங்க, அந்த கவர்மெண்ட் யார் அனுப்புகிறாங்களோ. இது இல்லாமல் யூடியில் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலி நம்மளுக்கு புதுச்சேரி, டெல்லி, அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீருமே யூடியாக மாற்றிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கும் தியரிட்டிக்கலி லெஜிஸ்லேச்சர் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 3 பேர். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இந்த 3. அப்போ இந்த யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற கவர்மெண்ட்டில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். சரியா? இப்போ இவங்களாம் தான் இந்த கவுன்சிலோடைய மெம்பர்ஸ். சரி, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ண 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூடி அவங்கள ரெப்ரசன்ட் பண்ண கிட்டத்தட்ட அவங்களுக்கு 31 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி பற்றி என்ன முடிவுனாலும் இந்த கவுன்சில் தான் எடுப்பாங்க. டேக்ஸை ஏற்றலாம், டேக்ஸை குறைக்கலாம், எதுனாலும் இந்த கவுன்சில் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த கவுன்சில் எப்படி முடிவு பண்ணுவாங்க? ஓட்டிங். ஸோ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அவங்க ஓட்டிங்குள்ளே வர போகிறாங்க. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 31 பேர் இருக்காங்க, இங்கே 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு ஓட்டிங்னா கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஜெயிக்க போகிறாங்க. கரெக்டாக? ஏன்னா அங்கே தான் 31 பேர் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ இது ரொம்ப பயாஸ்டாக இருக்கும் இல்லையா? எல்லா முடிவுமே ஸ்டேட் எடுக்கிற மாதிரியே பயாஸ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பயாஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிஃபரன்ஷியல் ஓட்டிங் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியல் ஓட்டிங் வெயிட்டேஜ் அது என்ன சார்? இவங்க 2 பேர் தான், ஆனால் அவங்க 2 பேருடைய ஓட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/3. இங்கே 31 பேர் இருக்கலாம், ஆனால் இவங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2/3. அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அந்த எம்ஓஎஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் ஓட்டு போடுறாங்கன்னா அது 2 ஓட்டு இல்லை, அது 1/3 ஓட்டுக்கு சமம். ஃபார் எக்ஸாம்பிள் 90 ஓட்டு இருக்குன்னு வச்சுப்போமே, இவங்க 2 பேரும் போடுற ஓட்டு 30 ஓட்டுக்கு சமம், அதான் 1/3. இங்கே 31 பேர் இருக்கலாம், ஆனால் இவங்க போடுற ஓட்டு 2/3க்கு சம்மந்தம், 2/3க்கு சமம். அதாவது 90ல் இவங்க 60, 90ல் இவங்க 30. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி வரும்,
ரைட் சார், டிஃபரன்ஷியல் ஓட்டிங் வெயிட்டேஜ்லாம் ஓகே தான். இவங்களுக்கு 1/3, இவங்களுக்கு 2/3. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் தானே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. 2/3 இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 66% அவங்க கிட்ட தானே இருக்குது. அப்போ அவங்க தானே ஜெயிப்பாங்க. கரெக்ட். அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு முடிவு எடுக்கணும்னா நமக்கு 3/4 மெஜாரிட்டி தேவை. அதாவது 75% மெஜாரிட்டி தேவை. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் முடிவு பண்ணுறா, அவங்களுக்கு 33% வெயிட்டேஜ் தான் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாலும் அவங்களுக்கு 66% வெயிட்டேஜ் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 33.33, 66.66. ஆனால் ஒரு முடிவு எடுக்கணும்னா நமக்கு 75% ஓட்டிங் வெயிட்டேஜ் தேவை. அப்போது ஒட்டுமொத்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் நின்னா கூட 66% தான் அவங்கக்கிட்ட இருக்கும் போது முடிவெடுக்க முடியாது. அப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு முடிவு எடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சிலை கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் உடைய ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம். ஃபெட்ரலிசம்ங்கிறது ஒரு கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சருங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்னு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தானே நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு கவர்னன்ஸ் இருக்கும், ப்ராப்பரான ஒரு ப்ராக்ரஸ் நோக்கி போக முடியும். பட் இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இல்லைங்க, எந்த நாட்டில் எடுத்துக்கோங்க, எங்கெல்லாம் ஃபெட்ரலிசம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, நம்ம நாட்டில் எடுத்துக்கோங்களேன், எனி கவர்மெண்ட்டுங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேறு அப்போசிஷன் பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கோஆப்ரேஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்கிறது இல்லை. ஆனால் நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும்னா சென்ட்ரலில் யார் இருந்தாலும் ஸ்டேட்டில் யார் இருந்தாலும் அவங்க கோஆப்ரேட் பண்ணணும். அந்த கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரிங் இருக்குது இல்லையா, இந்த கவுன்சில் இருக்குது இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தால் மட்டும்தானே ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு முடிவெடுக்க முடியும். ஏன்னா 2 பேருக்குமே பவர்ஸ் இருக்குது சட்டத்தின்படி. ஸோ இதுதான் இந்த கவுன்சிலுடைய பியூட்டி. ரைட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த கவுன்சில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் கோரம். கோரம்ங்கிறது என்னங்க? மினிமம் அட்டெண்டன்ஸ் ரிக்வயர்ட். இப்போ இங்கே பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேர், ஸ்டேட்ஸு யூடிலாம் சேர்த்தா 31 பேர். அப்போ 33 பேர், இதுதான் டோட்டல் அட்டெண்டன்ஸ். இந்த 33 பேரில் குறைஞ்சது 50% அன்னைக்கு வந்தால் மட்டும்தான் மீட்டிங் நடக்கும். 33 பேரில் 10 பேர் தான் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீட்டிங் கேன்சல் நடக்காது. 33 பேரில் குறைஞ்சது 50% வந்தால் மட்டும்தான் அந்த மீட்டிங் நடக்கும். இதுதான் கோரம். லோக்சபாலையும் கோரம் இருக்குது, தெரியும் இல்லையா, 10%. உங்களுக்கு 10% எம்பி வந்தால் மட்டும்தான் மீட்டிங்கே நடக்கும். அந்த மாதிரி இங்கே கோரம்ங்கிறது 50%. ஸோ இதுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரோட ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் நான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும், ஏன் பெட்ரோலும் ஆல்கஹாலும் ஜிஎஸ்டிக்கு வெளியே இருக்குது. சரி, பெட்ரோலும் வெளியே இருக்குது, ஆல்கஹாலும் வெளியே இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன பண்ணினா பெட்ரோலுக்கும் ஜிஎஸ்டிக்கும், பெட்ரோலுக்கும் ஆல்கஹாலுக்கும் நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வரலாம், இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த சீரீஸே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் எல்லாத்தையுமே பாருங்கள். என்ன ஃபீட்பேக்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாளைக்கு நான் அடுத்த ஜிஎஸ்டி வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவானன்.